ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வட்டமேஜை மாநாடு பற்றி எக்ஸாமில் அதிகமாகவே கொஷின்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வட்டமேஜை மாநாடு மொத்தம் 3 வட்டமேஜை மாநாடு நடந்திருக்கு. முதல் வட்டமேஜை மாநாடு நடந்த வருடம் 30, இரண்டாம் வட்டமேஜை மாநாடு 31, மூன்றாம் வட்டமேஜை மாநாடு 32. ஸோ இந்த வருஷங்கள் உங்களுக்கு கிளியராக இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத உள்ளே கொஞ்சம் டீப்பாக போய் பார்த்துடலாம். சட்டமறுப்பு இயக்கம் அதுவும் 30 தான். அப்போ போட்டப்போ அதை ஆங்கிலேயரால் கட்டுப்படுத்த முடியலை. ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நவம்பர் 12, 30 ஃபஸ்ட்டு மாநாடாக எங்கே கூப்பிட்றாங்கன்னா லண்டனில் கூப்பிட்றாங்க. இதை தான் சட்ட மறுப்பு இயக்கத்தில் இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருந்ததால் காங்கிரஸ் என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் இதில் கலந்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ காந்தி இதில் கலந்துக்கிடலை. காந்தி கலந்துக்கிடலைன்னா காங்கிரஸ் யாருமே கலந்து கொள்ளவில்லை. இதில் கலந்து கொண்ட மற்றவர்கள் பாருங்கள்: அம்பேத்கர், இரட்டைமலை ஸ்ரீனிவாசன், முகமது அலி ஜின்னா, தேஜ் பகதூர், ஸ்ரீனிவாச சாஸ்திரி, மீரா, இவங்க எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. இந்த டைமில் ஓகே, ஏன் காந்தி வரல அப்படின்னு சொல்லி ஒரு காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஒன்று போடலாம் அப்படின்னு சொல்லி காந்தி இர்வின் ஒப்பந்தம் நடக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு மாநாட்டில் காந்தி இல்லாதனால எந்த முடிவுமே ஆங்கிலேயரால் எடுக்க முடியலை. ஸோ காந்தியை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி இர்வின் என்ன சொல்கிறாரு, சந்திக்கிறதுக்கு இந்தியாவுக்கு கூப்பிட்டு காந்தி இர்வின் ஒப்பந்தம் அப்படிங்கிறது 31 சைன் பண்ணுறாங்க. இதில் நாங்கள் ஓகே சட்டமறுப்பு இயக்கத்தை கைவிடுறோம், அப்புறமா வட்டமேஜை மாநாட்டில் நாங்கள் கலந்து கொள்கிறோம் அப்படின்ற இந்த 2 பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க. இப்போ உப்பு சத்தியாகிரகத்தை காந்தி வாபஸ் வாங்கிட்டார் ஆங்கிலேய அரசிட்ட போட்ட ஒப்பந்தத்தின்படி. இதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாத்தையும் விடுதலை செய்யணும், உப்பு சட்டங்களை திரும்ப பெறுவது என்றும் ஒப்புக்கொண்டது. ஸோ இது குரூப் 4 2 தெரில கேட்டிருந்தாங்க. இதோட சேர்த்து பகத்சிங்கை விடுதலை செஞ்சாங்களா செய்யலையான்னு எல்லாரையும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. பகத்சிங்கை கேட்டதுக்கு விடமாட்டேன்னு ஜின்னா சொல்லிடுவார், இர்வின் சொல்லிடுவார். ஓகேங்களா? ஸோ இது 4 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. இதில் 4 கொஷின்ஸ் காந்தி இர்வின் ஒப்பந்தம் என்ன, அதில் என்னென்ன ஃபாலோ பண்ணியிருந்தாங்க, காந்தி என்ன சொன்னார், இர்வின் என்ன சொன்னார், அப்புறம் உப்பு சத்தியாகிரகத்தை மீறணும்னு சொன்னாங்களா அல்லது பகத்சிங்கை விடுவிக்கலான்னு சொன்னாங்களான்னு ஒரு 4 கூற்று இருக்கும், பார்த்துக்கோங்க. அப்புறம் இரண்டாம் வட்டமேஜை மாநாடு 31, அதுவும் லண்டனில் நடக்குது. இதில் காந்தி கலந்துக்கிட்டார், அம்பேத்கர், ஜின்னா, ஜெயகர், சரோஜினி இந்த மாதிரி எல்லாரும் கலந்துக்கிறாங்க. வகுப்பு பிரச்சனை, சுதந்திரம் இந்த மாதிரி தீர்வும் இந்த மாநாட்டில் இதுலேயும் எதுவுமே இது பண்ணனால ஏமாற்றத்துடன் திரும்புகிறாங்க. ஸோ காங்கிரஸ் தடை செஞ்சுட்டாங்க. இதனால் சட்ட மறுப்பு இயக்கத்தை நாங்கள் மீண்டும் கையில் எடுப்போம் அப்படின்ட்டு. அப்புறம் 3வது வட்டமேஜை மாநாடு, அதுவும் சேம் லண்டனில் தான். 43 பேர் இந்தியாவிலேருந்து கலந்துக்கிட்டு காங்கிரஸ் தலைவர்கள் இதில் ஆஸ் யூஷுவல் பங்கு பெறலாம். ஸோ இந்த மாதிரி தமிழர்கள் யார் யாருன்னு